அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாட்கள் கழித்து உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கேன். லாஸ்ட் மண்டே என்னுடைய பர்த்டே, அதாவது ஜூன் 10 என்னுடைய பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே டு மீ. நம்மளுக்குள்ளேயும் சொல்லிக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. என்னடா அது இவனையும் பெருமைப்படுத்தி பேசிக்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். ஸோ என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். என்னோட பர்த்டே பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 10 முதல்ல நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா 33 முடிஞ்சு இப்போ 34 ஸ்டார்ட் பண்ணுது. எனக்கு 34 வயசு அடி எடுத்து வைக்கிறேன். என்னுடைய பர்த்டே சொன்னாக்கா நல்ல ஒரு டிவைனான ஒரு தெய்வீகமான ஒரு பர்த்டேயாக தான் எனக்கு இருந்துச்சு. கேக் கட்டிங் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி நான் செய்யலை. ஸோ யூஸ்வலி கேக் கட்டிங் நான் என்ன பண்ணலான்னு நான் நினச்சேன். ஸோ அதை நான் செய்யலை. எனக்கா அன்றைக்கி என்ன செஞ்சேனாக்கா, காலையிலே குளிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிட்டேன். காலையில் கொஞ்சம் 7 மணிக்கு தான் இருந்துச்சேன். ஸோ நான் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணேன், வீட்டிலே ப்ரேயர்ஸ்லாம் சாமியெலாம் கும்பிட்டுட்டு நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி நான் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல. ஸோ அன்றைக்கி அதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சேன், சாய்பாபா கோயில் போனேன். செந்தூரில் அங்கே போனேன். அங்கே போயிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அன்றைக்கி கும்பிட்டு நான் வேண்டிட்டு இருந்தேன். வேண்டிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக அங்கே எனக்கு உணவு எனக்கு கொடுத்தாங்க. அன்னதானம்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ நல்ல அது ஒரு பிளஸ்ஸிங்காக எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் சாப்பிடுங்க தமிழ் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு. ஸோ அன்றைக்கி எனக்கு கிடைத்தது. ஸோ நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு. ஸோ என் பர்த்டே அன்றைக்கி அப்புறம் என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, கடையில் கொஞ்சம் இந்த பாசிப்பருப்பு பணியாரம் இருக்குல்ல, அது வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அதோடு நான் கொஞ்சம் வெஜிடேரியன் ஃபுட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சைவ சாப்பாடு அந்த சாய்பாபா சென்டரில் எனக்கு கொடுத்தாங்க. அந்த கோயிலே எனக்கு கொடுத்தாங்க சைவ சாப்பாடு. அப்புறம் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஸ்வீட்ஸ் அந்த பாசிப்பருப்பு கேசரியெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நான் ஃபுல்லாக என்னுடைய பொழுது நான் அன்றைக்கி தான் கழித்தேன். அப்புறம் நான் சாயங்காலம் நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருந்துச்சு, அங்கே கும்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியே போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் வெஜிடேரியன் ஃபுட் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு அன்றைக்கி மண்டேனால் நான் மண்டேயில் எப்போவுமே நான் வெஜிடேரியன். ஸோ அன்றைக்கி நான் வெஜிடேரியன் ஃபுட்டை நான் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு என்னுடைய நாள் அன்று நல்லபடியாக அப்படி கொஞ்சம் தெய்வீகமாக தான் அன்றைக்கி கழிந்தது. இன்னொன்று என்னன்னாக்கா, அன்றைக்கி என்னோடய கிளாஸ் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்னால என்னோடய ஸ்டூடெண்ட் எக்ஸாம்னால கிளாஸ் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், சரி இன்றைக்கி நம்மளுடைய பிறந்தநாள் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தெய்வீகமான ஒரு பர்த்டேயாக எனக்கு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். இந்த மந்த் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மந்த்து. என்ன மந்த் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ப்ரைட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைட் மந்தில் நான் பிறந்தது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது. இந்த எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பெருமைக்குரிய ஒரு மாதம். இந்த ஜூன் மந்தில் ப்ரைட் மந்தில் நான் பிறந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஜூன் மாதம் பிறந்தீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ப்ரைட் மந்தாக இது இருந்திருக்கும். ஒரு விஷயம் இன்றைக்கி நான் இதை பற்றி நான் பேச வந்திருக்கேன். என்னன்னாக்கா என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கனாக்கா நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய ஸ்ட்ரகிளிங்ஸ், நிறைய விஷயங்கள் நான் கடந்து தான் நான் என் லைஃப்பில் நான் வந்தேன். ஸோ நான் பிறந்ததுலேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் இந்த குடும்பத்துலேயும் சரி, என்னோடய வேலை விஷயத்துலேயும் சரி, அப்புறம் நான் என்னோடய பள்ளி பருவங்களையும் சரி, அப்புறம் இப்போ நான் சரௌண்டிங் அந்த மாதிரி மற்ற மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய சிக்கிட்ட நான் பழகும் போதும் சரி, நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள், நிறைய துன்பங்கள், நிறைய கஷ்டப்பட்டு நிறைய துன்பங்கள், இந்த மாதிரி நான் அவ்வளோ விஷயங்கள் நான் கடந்து தான் நான் வந்தேன். ஸோ என்னோடய ஃபேமிலியிலே நான் ரொம்ப மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், என் ஃபேமிலி மூலிமா அவ்வளோ மன கஷ்டங்கள் நான் கடந்து தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஃபேமிலியில் நான் இருக்கும்போது அதுவும் பார்த்திங்கனாக்கா என்னை பற்றி யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்னை எல்லோரும் ஏசுவாங்க, என்னை அடிப்பாங்க, எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்ட்ரகிளிங்ஸ் நான் கஷ்டப்பட்டேன். அப்புறம் பிறந்த ஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு. அவ்வளோ விஷயங்கள் நான் கடந்து வந்தேன். ஃபேமிலி விஷயத்துலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரொம்ப கடந்து தான் நான் வந்தேன். ஸோ யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாரும் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸு ஒரு 1-2 பேர் தான். அதுவும் பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ மற்றபடி எனக்கு சுற்றி சரௌண்டிங்ஸ் யாருமே எனக்கு இல்லை. அண்டு என்னன்னாக்கா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மக்கள்கிட்ட நான் பொதுவாக நான் பழகிற மக்கள்னால் பார்த்திங்கனாக்கா இட்ஸ் லைக் எ பாசிங் கிளவுட். நான் ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ எனக்கு கிடையாது. எல்லாம் லைக் பாசிங் கிளவுட், ஜஸ்ட் ஹலோ ஹாய் அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ மற்றபடி நிரந்தரமாக ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாரும் எனக்கு கிடையாது. அப்படியும் என்கிட்ட பழக வரவங்க வந்து ஜஸ்ட்னாக்கா அவங்க தேவைக்காக தான் என்கிட்ட வந்து பழக வருவாங்க. பட் நான் கொஞ்சம் அதாட்டாதே நான் இருப்பேன். சில பேர் உரிமையோடு வாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆச்சரிய பார்த்தா அப்புறம் தான் தெரியும் அவங்க தேவைக்காக நம்ம பயன்படுத்திக்க நம்ம அவங்க தேவைக்காக நம்மளை வந்து தேடிட்டு வராங்கன்னு சில விஷயங்கள் நிறைய சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. என்னுடைய கரியர்லேயும் சரி போட்டி பொறாமைகள் இவனை எப்படி கவுக்குறான் அது எப்படி அவனை பிடிச்சி நல்லா தூரம் பண்ணலான்டா அவனை பிடிச்சி நான் அவுக்காங்களா இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நடந்துச்சு. பட் நான் போங்கடான்னு சொல்லிட்டு என் லைஃப்பை பார்த்து நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ வந்து நான் என் ஃபேமிலி உண்டு யாருமே எனக்கு வந்து ஃபேமிலி விட்டுட்டு இப்போ நான் வந்து தனியாக இப்போ நான் வந்துருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள்லாம் எனக்கு பட்டுருக்கேன். இப்போ நான் அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டங்கள் கடந்து இப்போ நான் தனியாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக ஏதோ இருக்கேன். பட் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என்னன்னாக்கா என்னுடைய காரை வந்து ஃபேமிலிக்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஏன்னாக்கா அவங்க பேரண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காடி எடுத்து தான் இன்னும் நான் வந்து ஸ்ட்ரகிளிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ கொஞ்சம் ஓகேங்க ஏதோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த காரை மட்டும் என் கையில் கிடச்சிச்சுனாக்கா ஓகே தான். ஸோ இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அதாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு லைஃப்லேயும் வந்து நான் என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு லைஃப்லேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்ஸ் பிரச்சனைகள் எல்லோரும் வந்து கடந்து போகிறது தான் வாழ்க்கை. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் அல்ல இறைவன் அருளால் கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் வந்து சரியாகணும். இந்த வருஷம் எல்லாமே சரியாகணும். நான் நிம்மதி நான் தனியாக தான் இருக்கணுங்க. அது திருமணம்னு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ தனியாக இருக்குமே. ஸோ அப்படி பார்ப்போம் எப்படின்னு. அப்படி தனியாக தான் நம்ம தனிமையாக வந்துட்டு போயிடுவோம். தனிமை இஸ் த பெஸ்ட். தட்ஸ் a good medicine for us. இதோட என்னோடய வீடியோ காணொலியை நான் வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ பாய்.